சரஸ்வதி தமிழ் இலக்கணம் 5ஆம் வகுப்பு பக்கம் 48. இதில் எழுவாய் பயனிலை செயற்படுபொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எழுவாய் பயனிலை செயற்படுபொருள். எழுவாய் எப்படி ஒரு வாக்கியத்தில் எழுவாய் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யார் எது எவை என்ற கேள்விக்கு விடையாக வர்றது தான் எழுவாய். சப்ஜெக்ட் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அது மாதிரி. யார் எது எவை. சேவல் கூவுகிறதுனா எது கூவுகின்றது? சேவல். அந்த விடை வர்றது எழுவாய். இங்கே நாங்கள் பட்டம் செய்கின்றோம். யார் பட்டம் செய்கின்றார்கள்? நாங்கள். அப்போ அந்த யார் எது எவைன்ற கேள்விக்கு ஆன்சராக வர்றது எழுவாய். பயனிலை ரொம்ப ஈஸி. ஒரு வேலையோ ஒரு செயலையோ வினை சொல் வருது இல்லையா, அது மாதிரி ஒரு வேலையோ ஒரு செயல் உணர்த்துறது பயனிலை. செயற்படும் பொருள் யாரை எதை எவற்றை என்ற வினாக்கு விடையாக வரும். நீங்கள் இதை பார்க்கும் போது கஷ்டம் மாதிரி தெரியும். ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நாங்கள் பட்டம் செய்கின்றோம். நாங்கள் இதில் எழுவாய். யார் செஞ்சாங்கன்னா அது நாங்கள். இதிலே பார்த்தோம் ஒரு வேலை அல்லது செயல். இதில் எது செயல்? செய்கிறது தான். அது என்னது? அப்போது பயனிலை. செய்கின்றோம் என்பது பயனிலை. அப்போது செயற்படும் பொருள் என்னது? பட்டம். ரீட்டா துணி துவைக்கின்றாள். ரீட்டா துணி துவைக்கின்றாள். யார் துணி துவைக்கின்றாள்? ரீட்டா. எழுவாய். செயல் துவைக்கிறது, அதுதான் பயனிலை. அப்போ செயற்படும் பொருள் துணி. பானு படைக்காட்சி பார்க்கின்றாள். பானு எழுவாய். செயல் பார்க்கின்றாள், அது பயனிலை. படம் அப்போ செயற்படும் பொருள். இதே மாதிரி தான் காவல்காரர் சாலை பாதுகாப்பை பற்றி விளக்குகிறார். யார் விளக்குகிறார்? காவல்காரர். அப்போ அவர் தான் எழுவாய். இதில் எது செயல்? விளக்குகிறார்னு தான் செயல். அப்போ அதுதான் பயனிலை. அப்போ எது செயற்படும் பொருள்? சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பைன்னு எழுதக்கூடாது, சாலை பாதுகாப்பு. படக்காட்சியைன்னு எழுதக்கூடாது, படம். செயற்படும் பொருள் என்ன? படக்காட்சியை அப்படின்லாம் எடுத்து எழுதக்கூடாது, படம். இங்கே பக்கம் 49 எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள் வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. தலைவர் தீர்ப்பு வழங்கினார். இப்போ பிரிக்கணும். யார் தீர்ப்பு வழங்கினார்? தலைவர். அவர் தான் எழுவாய். செயல் வழங்கினார். என்ன செயல்? அதுதான் நமக்கு பயனிலை. வழங்கினார். அப்போ செயற்படும் பொருள் தீர்ப்பு. நாம் செடிகளை காப்போம். யார் செடிகளை காப்பது? நாம். அது எழுவாய். இதுல செயல் எது? செடியா? இல்ல, காப்போம்ன்றது தான் செயல். அப்போ அதுதான் பயனிலை. இதுல செயற்படும் பொருள் செடிகள். ஆனந்த் சதுரங்கம் ஆடினான். ஆனந்த் எழுவாய். ஆடினான்றது செயல், அதுதான் பயனிலை. சதுரங்கம் செயற்படும் பொருள். நாங்கள் பாதையை கடக்கின்றோம். நாங்கள் எழுவாய். கடக்கின்றோம் பயனிலை. பாதை செயற்படும் பொருள். டேவிட் கோட்டையை பிடிக்க போகின்றான். டேவிட் எழுவாய். பிடிக்க போகின்றான்றது பயனிலை. கோட்டை செயற்படும் பொருள். இப்போ கீழ்காணும் சொற்களில் எழுவாயை கண்டுபிடித்து அடிக்கோடு இடுக. எழுவாய்னா என்ன? யாருன்றதுக்கு யாரு எது எவைன்றதுக்கு விடையா வரும். ராமன் வில்லை வளைத்தான். யார் வில்லை வளைத்தான்? ராமன். இதுதான் எழுவாய். அடிக்கோடு இடுகன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அடிக்கோடுகள். கயல்விழி கூடை பின்னினாள். யார் கூடை பின்னினாள்? கயல்விழி. மருத்துவர் நோயை கண்டுபிடித்தார். யார் நோயை கண்டுபிடித்தார்? மருத்துவர். மருத்துவர் தான் எழுவாய். சிறுவன் கதை படித்தான். யார் கதை படித்தது? சிறுவன். அதுதான் எழுவாய். எழிலரசி சமையல் செய்தாள். யார் சமையல் செய்தாள்? எழிலரசி. அதுதான் எழுவாய். இப்போ கோடிட்ட இடங்களை தகுந்த செயற்படும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதணும். முருகன் டேஷ் கட்டினான். மானை கட்டினான் வருமா? புல்லாங்குழல். சரியான பொருள் செயற்படும் பொருள் வீட்டை கட்டினான். தாய் டேஷ் பாலூட்டினாள். இதுல எதுக்கு வரும்? குழந்தைக்கு பாலூட்டினாள். முத்து டேஷ் வாங்கினான். மானை வாங்கியிருக்க மாட்டான், காய்கறி வாங்கினான். கண்ணன் டேஷ் வாசித்தான். புல்லாங்குழல் வாசித்தான். வேங்கை டேஷ் கொண்டது. மானை கொன்றது. எழுவாய் சொற்களை சரியான பயனிலைகளோடு இணைத்து எழுதுக. இப்போ சிங்கம் பாடியது இருக்கு, கழுகு வேட்டையாடியது, இந்த மாதிரி
மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். சிங்கம் பாடாது. சிங்கம் என்ன பண்ணும்? வேட்டையாடியது. சிங்கம் வேட்டையாடியது. கழுகு என்ன பண்ணும்? பறந்தது. கழுகு பறந்தது. மலர்விழி படித்தான் வருமா? அது ஒரு பெண்பால். அப்போ அந்த பெண்பால்குரிய விகுதி எங்க இருக்கு? ஆடினாள். மலர்விழி ஆடினாள். கதை புத்தகம், புத்தகத்தை என்ன பண்ணுவோம்? படித்தான். படித்தான். கதை புத்தகம் படித்தான். குயில் பாடியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.